இணையில்லாமா காவியம் தர்ம அதர்ம வழியினிலே நன்மை தீமைக்கு இடையினிலே விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத காவியம் கிருஷ்ணனின் மகிமையும் கீதையின் பெருமையும் ஒன்றாக சங்கமிக்கும் புண்ணிய காவியம். ஓம் சாந்தி. அட்வான்ஸ் பார்ட்டிகள் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலானது சிவதந்தையுடைய புதிய சாக்கார பார்ட்டை வெளிப்படுத்துவதற்காகத்தான் தொடங்கப்பட்டிருக்கிறது. யஜ்ஞத்துடைய தொடக்கத்தில் நிகழ்ந்த நமக்கு தெரிவிக்கப்படாத சில முக்கியமான ஆதாரங்களின் அடிப்படையில் சிவதந்தையுடைய சாக்கார பார்ட்டானது நமக்கு முன்னால் இப்பொழுது வெளிப்படுகிறது. ஏற்கனவே இந்த யூடியூப் சேனல் மூலமாக தந்தையுடைய பிரத்யக்ஷதா பற்றி 2 பார்ட்டு வெளிவந்திருக்கு. அதில் முதல் பார்ட்டில் நம்ம பிரம்மா பாபா அவர்களுக்கு தனது சாட்சாத்காரத்தின் காட்சிகளுக்கான விளக்கமானது தனக்கே தெரியல அப்படிங்கிறத 1-9-18 முரளியின் ஆதாரத்தில் பார்த்தோம். மேலும் பிரம்மா பாபா அவர்களுடைய அந்த சாட்சாத்கார காட்சிகளுக்கான விளக்கம் சிவதந்தை 2 பேர் சரீரத்தில் பிரவேசம் செய்து அவருக்கு புரிய வச்சார் அப்படிங்கிறத நமது யஜ்ஞத்துடைய ஒரு புத்தகத்தின் ஆதாரத்தில் பார்த்தோம். மேலும் சிவதந்தையுடைய முதல் பிரவேசமானது பாகிஸ்தானில் நிகழலை, கல்கட்டாவில் தான் நிகழ்ந்தது. சிவதந்தை முதல்ல ஒரு மாதா சரீரத்திலையும் பிறகு பிரம்மா பாபா அவர்களுடைய பார்ட்னராகிய சேவக்ராம் அவர்கள் சரீரத்திலையும் தான் நிகழ்ந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இதற்கான முரளி ஆதாரம் 1-2-1979 அவ்யக்தவாணியில் பாப்தாதா சொல்லியிருக்காங்க. சாக்கார சரீரத்தை கண்டெடுத்தது இங்கு தானே அப்படின்னு வங்காளம் மற்றும் பீகார் பார்ட்டியை சந்திக்கிறப்போ சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக 2வது பார்ட். 2வது பார்ட்டில் பிரம்மா பாபா அவர்களுடைய சரியான பிறப்புச் சான்றிதழ் நமக்கு ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக பிரம்மா பாபா அவர்களுடைய பிறந்த வருடம் ஆதிதேவன் புத்தகத்தில் மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மேலும் 1947-48 தான் பிரம்மா பாபா அவர்கள் மீது சிவதந்தையுடைய பிரவேசம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத ஒரு வெப்சைட்டுடைய ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 3வதாக பிரம்மா பாபா அவர்கள் கடுமையான மாரடைப்பால் இறந்தாங்க அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து கடைசியாக குல்ஜா தாதி அவர்கள் சரீரத்தில் வந்தது அன்பிற்குரிய தாய்ப்பாட்டுதாரியாகிய பிரம்மா பாபா அவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதன் மூலமாக இறுதியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? சிவதந்தை அவர்களுடைய பார்ட்டு கடைசி வரைக்கும் தொடர வேண்டும். சிவதந்தை கூடவே இருப்பேன், கூடவே சாப்பிடுவேன், கூடவே இருந்து கூட்டிகிட்டு போவேன், நான் ஒரு முறை தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரதமின்றி பத்தித்தர்களை பாவனமாக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ நம்மை தூய்மைப்படுத்தி சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிற வரைக்கும் சிவதந்தையுடைய பார்ட்டு சாக்காரத்தில் தொடரணும் அப்படிங்கிறத பல முரளிகளின் ஆதாரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இத்தனை முரளி ஆதாரங்களின் அடிப்படையில் சிவபாபாவுடைய பார்ட்டு கண்டிப்பாக சாக்காரத்தில் கண்டினியூ ஆகி தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக புரிஞ்சுக்கிட்டோம். அப்போது சிவதந்தை வருவார் அப்படின்னா யார் சரீரத்தில் வருவார்? பிரம்மா பாபா அவர்கள் சத்யுகத்தில் கிருஷ்ணராக பிறக்க போகிறாரு. அவர் சரீரம் விட்டுட்டார். ஸோ சத்யுகத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு இந்த சங்கம யுகத்தில். அடுத்து திரேதாயுக ஷூட்டிங் தானே ஆரம்பமாகணும். அப்போ திரேதாயுகத்தில் யார் முதல் ராமனாக வருவாரோ அந்த சேவக்ராம் அவருடைய சரீரத்தை தானே இப்போது சிவபாபா ஆதாரமாக எடுத்துக்கணும். ஏன்னா ஆதியிலேயே அவர் மூலமாக பிரவேசம் நடந்தது இல்லைங்களா? அப்போது சேவக்ராம் மறுபிறவியில் வராரு. அந்த சேவக்ராம் அவர்களுடைய அடுத்த ஜென்மத்து சரீரத்தில் தான் சிவபாபா பிரவேசம் செய்து தன்னுடைய புது உலக ஸ்தாபனை காரியத்தை தொடர்றாரு. சேவக்ராம் அவர்களுடைய
மறுஜென்மத்தில் அந்த சரீரத்தினுடைய பெயர் வீரேந்திர தேவ் தீக்ஷித் என்பதாகும். அவர் 1942 வருடம் February 1 ஒரு ஏழை விவசாய பிராமண குடும்பத்தில் ஃபருக்காபாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காயம்கஞ்ச் அப்படிங்கிற ஊரில் இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அகமத்கஞ்ச் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தார். அவருடைய தாயார் பெயர் லீலாவதி. மேலும் தந்தையுடைய பெயர் ஸ்ரீ சோஹன்லால் சிவதயால தீக்ஷித் என்பதாகும். சில வருடங்கள் கழித்து அவங்க அகமத்கஞ்ச் கிராமத்தை விட்டு தன்னுடைய தாய் வழி பாட்டனாருடைய சொந்த ஊராகிய கம்பில் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தீக்ஷித் அவர்கள் கல்லூரி படிப்பை முடிஞ்ச உடனேயே தந்தை ஒரே மகனான காரணத்தினால அவருக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுறாரு. ஆனால் தீக்ஷித் அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை. தந்தையிடம் கோபப்படுறாரு. திருமணம் செய்து கொண்டாதான் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு தந்தை கட்டாயப்படுத்தினதுனால தீக்ஷித் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறிடுறாரு. 1965 அவருடைய தாயார் மரணம் அடைந்துடுறாங்க. வீட்டை விட்டு வெளியேறிய தீக்ஷித் ஜி அவர்கள் ஆசிரியர் பயிற்சி படிப்பு படிக்கிறாரு. அந்த படிப்பு முடிந்த பிறகு கம்பில் நகராட்சி தொடக்க பள்ளியிலையும் அப்புறம் பக்கத்து கிராமங்களில் இருக்கிற பள்ளிகள்லையும் ஆசிரியர் பணி செய்கிறாரு. அதற்கு பிறகு அங்கிருந்து வெளியேறி PhD ஆராய்ச்சிக்காக அகமதாபாத் போகிறாரு. 1969 குஜராத் சென்ற தீக்ஷித் அவர்கள் குஜராத் யூனிவர்சிட்டியுடைய விடுதியில் தங்கி சிருஷ்டியுடைய ஆதி மனிதன் யார் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார். அவருடைய ஆராய்ச்சியே சிருஷ்டியுடைய ஆதி மனிதன் யார் மற்றும் புது உலகத்தை பற்றியும் தான் இருந்தது. தன்னுடைய ஆராய்ச்சிக்கான தகவல்களை திரட்டுறதுக்காக பல புத்தகங்களை படிப்பது, லைப்ரரிக்கு போகிறது, தனக்கு தேவையான விஷயங்களை சேகரிக்கிறது, இந்த மாதிரியான பணியில் அவர் ஈடுபட்டிருந்தார். 1969 நவம்பர் 30 முதல் முறையாக தீக்ஷித் அவர்கள் நம்பர் 2B பிரபு பார்க் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பிரம்மகுமாரிகளுடைய பாலடி சேவை நிலையத்திற்கு செல்கிறார்கள். அவருக்கு கோர்ஸ் கொடுக்கறதுக்கும் அவருடைய சந்தேகங்களை விளக்குவதற்காகவும் சகோதரி வேதாந்தி பெஹன் நிமித்தமாகிறார். தீக்ஷித் அவர்கள் தன்னுடைய ஆராய்ச்சிக்கு இங்கே பிரம்மகுமாரிகளில் ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து வந்திருக்காரு. சகோதரி வேதாந்தி அவர்கள் என்ன கருத்து தெரிவித்தாலும் என்ன புரிய வைத்தாலும் அவங்க சாஸ்திரத்தோடு ஒப்பிட்டு டேலி பண்ணி பார்க்குறாரு. இப்படி தொடர்ச்சியாக 3-4 நாட்கள் போகிறாரு. ஆனாலும் சகோதரி வேதாந்தி அவர்கள் சொன்ன எந்த விஷயத்தையும் அவரால் முழுமையாக ஏற்றுக்க முடியல. அவர் என்ன தகவல் விடை எதிர்பார்த்து போனாரோ அந்த மாதிரியான எந்த தகவலும் அவருக்கு அங்கே கிடைக்கல. சகோதரி வேதாந்தி அவர்கள் திறமையானவர். அவர் என்ன செய்கிறாரு, அகமதாபாத்தில் இருக்கிற மூத்த சகோதரர்களையெல்லாம் அழைத்து தீக்ஷித் அவர்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரு. அந்த சகோதரர்களும் தீக்ஷித் அவர்களுக்கு தன்னுடைய முறைப்படி புரிய வைக்கிறாங்க. விவாதம் செய்வதை நிறுத்திவிட்டு முறைப்படி 1 வீக் கோர்ஸ் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர்கள் இவருக்கு அறிவுறுத்துகிறாங்க. வேதாந்தி பெஹன் அவர்கள் கோர்ஸ் எடுக்க தீக்ஷித் அவர்கள் குறிப்பெடுத்துக்கிறாரு. 7வது நாள் பாடம் முடியறதுக்குள்ளேயே வேதாந்தி சகோதரி அவர்கள் சேவைக்காக வெளியில் போயிடுறாங்க. அப்போது தீக்ஷித் அவர்கள் சென்டருடைய மூத்த சகோதரி ஆகிய சரளா பெஹன் அவர்களை சந்திக்கிறாரு. அவங்கக்கிட்டேயும் தன்னுடைய கேள்விகளை கேட்டு சில விளக்கங்கள் அவருக்கு கிடைக்குது. ஆனாலும் இன்னும் சில கேள்விகள் பாக்கி இருக்கிறதா தீக்ஷித் அவர்கள் சொல்லவே மூத்த சகோதரி சரளா பெஹன் அவர்கள் சொல்கிறாங்க, கல்கட்டாவிலிருந்து ஒரு சேவையை முடித்துவிட்டு மூத்த சகோதரர் ரமேஷ் அவர்கள் நாளை மறுநாள் வராரு. நீங்கள் உங்கள் கேள்வியெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. மூத்த சகோதரர் ரமேஷ் அவர்களும் வராரு. அவரை சந்திக்க தீக்ஷித் அவர்கள் போகிறாரு. அப்போது ரமேஷ் அவர்கள் கேட்குறாரு,
பரமாத்மாவை அப்படி நினைவு செய்வது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது தீக்ஷித்ஜி அவர்கள் சொல்கிறாரு, ஜோதி பிந்து வடிவமாக பரமாத்மாவை நினைவு செய்யும் பொழுது நமது மனம் புத்தி ரூபமான ஆத்மா சூக்ஷமமாகிறது. சூக்ஷமத்தை நினைவு செய்வதன் மூலம் புத்தியும் சூக்ஷமமாகிறது. இவ்வாறு நினைவு செய்யும் முறை மிகவும் நன்றாக உள்ளது என்று தீக்ஷித் அவர்கள் பதில் சொல்கிறாரு. இன்னும் சில நாட்கள் நீங்கள் இதே மாதிரி பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போது உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் தானாக புரிய வரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. தீக்ஷித் அவர்கள் வட இந்திய பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் சாஸ்திரம் படித்தவராகவும் சமஸ்கிருதம் தெரிஞ்சவராகவும் இருந்தார். அதனால் பகவத்கீதையுடன் ஒப்பிட்டு பார்க்குறாரு. பகவத்கீதையிலையும் ஆத்மா புருவ மத்தியில் தான் இருக்குது, ஆத்மாவானது அணுவை விட சிறியது அப்படிங்கிற மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் அவருக்கு திருப்தி அளித்ததுனால அவர் ஆத்ம பயிற்சி தினசரி செய்வதாக கூறுகிறார். அதை கேட்ட சகோதரி வேதாந்தி அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஆத்ம பயிற்சி செய்வதோட தினசரி முரளிகளையும் படித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சகோதரி வேதாந்தி அவர்களுடைய கருத்துக்கு மதிப்பளித்து தீக்ஷித் அவர்கள் மூத்த சகோதரி சரளா பெஹன் கிட்ட போய் கேட்குறாங்க, கொஞ்சம் முரளிகளை கொடுங்க, நான் படிச்சுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது பெஹன் சொல்கிறாங்க, சாஸ்திரங்கள் படிப்பவர்கள் கையில் முரளிகளை தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தீக்ஷித் அவர்கள் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. அதற்கு பிறகு இவருடைய ஆர்வத்தை பார்த்த சகோதரி வேதாந்தி அவர்கள் எப்போ பொறுப்பு சகோதரி மூத்த சகோதரி சரளா தேவி அவர்கள் எப்பெல்லாம் சேவைக்காக வெளியில் போகிறாங்களோ அந்த நேரம் பார்த்து அவர்களுக்கு தெரியாமல் சிறிய சிறிய முரளி கட்டுகளை தீக்ஷித் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த முரளிகளை படிச்சுட்டு அதில் இருக்கிற குறிப்புகளை எல்லாம் எழுதிக்கிட்டு தீக்ஷித் அவர்கள் அந்த முரளிகளை திரும்ப கொடுத்துடுவார். இந்த மாதிரி அடிக்கடி முரளிகளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது, குறிப்பெடுத்துக்கிறது, திரும்ப கொடுக்குற பணியானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. தீக்ஷித் அவர்களுடைய உள்மனதில் என்னென்ன கேள்விகள் இருந்ததோ அதற்கான அனைத்து விளக்கங்களும் முரளியில் இருந்தது. அதனால் அவருக்கு ரொம்ப மன வலிமை கிடைச்சது, மகிழ்ச்சி கிடைச்சது. அதற்கு பிறகு அவர் ஒரு நாள் கூட தவறாமல் தினசரி சிவபாபாவுடைய முரளியை கேட்பதற்கு சென்டருக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு. எப்போ அவர் முழுமையாக முரளி வகுப்புக்கு செல்ல ஆரம்பித்தாரோ, தினசரி முரளிகளை தவறாமல் கேட்க ஆரம்பித்தாரோ, அப்போ இருந்து மூத்த சகோதர சகோதரிகள் யாருடைய வார்த்தைக்கும் அவர் செவி சாய்க்கவில்லை. அவர் என்ன சந்தேகம் வந்தாலும் முரளிகளையே ஆதாரமாக எடுத்துக்கிட்டு முரளியில் கிடைக்கிற பதில்களையே நடைமுறைப்படுத்தினார். தன்னுடைய பிஹெச்டி ஆராய்ச்சியுடைய பாடங்களையும் நம்முடைய முரளிகளோடு ஒப்பிட்டு பார்க்க துவங்குறாரு. சாஸ்திரங்களில் இருக்கிற அனைத்து விஷயங்களும் நம்முடைய முரளிகளோட முற்றிலும் ஒத்து போவதை பார்த்த உடனே அவருக்கே தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரை மீது ரொம்ப திருப்தி ஏற்பட்டுடுது. அவர் எந்த முறையில் முரளிகளை புரிஞ்சுக்கிட்டாரோ அதன்படி அவர் தன்னுடைய தீசிஸை தயாரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. தீக்ஷித் அவர்கள் தொடர்ந்து இப்படி 3-4 வருடங்கள் தினசரி முரளி கிளாஸ் போகிறாரு. முரளியுடைய ஆழமான ரகசியங்களை சாஸ்திரங்களுடைய ஆதாரத்தில் தானே புரிஞ்சுக்கிறாரு. தன்னுடைய புரிதல் மூலமாக அவர் என்ன ஒரு தாரணையை உருவாக்கினாரோ, என்ன சொல்ல நினைத்தாரோ அதை மூத்த சகோதரிகள் சகோதரர்கள் ஏற்றுக்கலை. ஏன்னா நம்மளுடைய முரளி மட்டும்தான் உண்மையானது, சாஸ்திரங்கள் அனைத்தும் பொய்யானது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டது. ஆக்சுவலாக பாபா முரளியில் என்ன சொல்கிறாரு, நான் சாஸ்திரங்களின் சாரத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் இன்னொன்று என்ன சொல்கிறாரு, சாஸ்திரங்கள் பக்தி எல்லாமே இங்கே சங்கம யுகத்துடைய நினைவார்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சாஸ்திரங்கள் நம்ம ஞானத்துடன் ஒப்பிட்டு புரிய வைக்கக்கூடியவை தான் அப்படிங்கிறது விளங்குது. அதற்கான சில முரளி ஆதாரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். ரிவைஸ்டு முரளி தேதி 28/9/2006. வேதம் சாஸ்திரம் இவற்றை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டால் ஆமாம் என்று கூறுங்கள். நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை?
அடுத்து சாக்கார முரளி ரிவைஸ்டு தேதி 15/4/1999. இந்த சமயத்தில் என்ன நடக்கிறதோ அதுதான் சாஸ்திரம் ஆகிறது. அடுத்த சாக்கார முரளி தேதி 1/2/2007. இதுவும் ரிவைஸ்டு முரளி தான். நீங்கள் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்வதில்லை, பின் ஏன் சாஸ்திரங்களில் உள்ள வார்த்தைகளை எடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும். சாஸ்திரங்களின் சாரத்தினை தான் பாபா புரிய வைக்கிறார். இது சரியில்லை, இது சரியானது என்று ஒப்பிட்டு கூறுகிறார். அடுத்த முரளி மகா வாக்கியம். சாக்கார முரளி ரிவைஸ்டு தேதி 19/4/2007. குழந்தைகளுக்கு பிரம்மாவின் கமலவாயின் மூலமாக கல்பத்திற்கு முன்பு கூறியதைப் போல பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களின் இரகசியத்தை புரிய வைக்கிறேன். இத்தனை முரளி ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சாஸ்திரங்கள் கண்டிப்பாக முரளியுடன், அதாவது நம்முடைய முரளிகளுடன் ஒப்பிட்டு சொல்லக்கூடியது தான் அப்படிங்கிறது நிரூபணமாகிறது. சில நேரங்களில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பார்சல் அனுப்புறதுக்கும் இல்லை வந்திருக்கிற பார்சலை எடுத்துகிட்டு வரத்துக்கான சேவை கொடுக்கப்பட்டது. அப்படி பார்சலை வாங்குறப்போ கொடுக்குறப்போ அங்கே இருக்கிற கிளர்க்குக்கு பணம் கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் தீக்ஷித் அவர்கள் அந்த மாதிரி பணம் கொடுக்க மாட்டார். அங்கேயே காத்திருந்து கடைசீட்டில் உட்காந்து வாங்கிட்டு வருவார். பணம் கொடுக்காததுனால கிளர்க்கு அவர் மேலே கோவப்படுவார். பார்சல் கண்ணெதிர்க்க இருந்தாலும் அவருக்கு வெயிட் பண்ண வச்சு தான் அந்த பார்சலை அவருக்கு கொடுப்பாரு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ரொம்ப லேட்டாக தீக்ஷித் அவர்கள் வரதுனால மூத்த சகோதரி அவர்கள் தீக்ஷித்ஜி அவர்கள் மேலே கோவப்படுவாங்க. அதற்கு தீக்ஷித் அவர்கள் பதில் சொல்கிறாரு, எந்த விஷயத்துக்காக என்னுடைய படிப்பை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு இங்கே உட்காந்துட்ருக்கேனோ அந்த விஷயத்தை நான் செய்ய வேண்டியிருக்கு. ஒருவேளை நான் பணம் கொடுத்துட்டேன்னா அந்த கிளர்க்கு எனக்கு சீக்கிரமாக பார்சல் கொடுப்பாரு. ஆனால் என் கையில் பணமும் இல்லை அப்படின்னு வருத்தமாக சொல்கிறாரு. சிவத்தந்தை இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறதே லஞ்சம், ஊழல், விகாரம் இவற்றையெல்லாம் முடித்து வைக்கிறதுக்காக தான் இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்போ தீக்ஷித்ஜி அவர்கள் இந்த காரியங்களெல்லாம் செய்கிறதுக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதனால் அந்த சேவையும் நின்று போயிடுது. எனவே தீக்ஷித் அவர்கள் கோவிலுக்கு சென்று சேவை செய்ய முயற்சிக்கிறாரு. காலையில் முரளி வகுப்பு முடிந்த பிறகு தன்னுடைய ஆராய்ச்சியையும் முடிச்சுட்டு தனக்கு கிடைத்த ஓய்வு நேரத்தில் கோவில்களுக்கு சென்று சகோதர சகோதரிகளுக்கு சேவை செய்கிறாரு. இதில் சென்டரில் படிக்க வர மாணவர்களும் கோவிலில் வந்து தீக்ஷித் அவர்கள் நடத்தும் முரளி வகுப்பில் அமர்ந்து கேட்குறாங்க. அதில் சில மாணவர்கள் தங்கள் வீட்டிற்கும் இவரை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களில் ஒருவராகிய மனு அப்படிங்கிற சகோதரர் தீக்ஷித் அவர்களை தன் வீட்டிற்கு வர சொல்லி அங்கு முரளி வகுப்புகளை நடத்த ஆரம்பிக்கிறாரு. தீக்ஷித் அவர்களும் தினமும் மாலை நேரத்தில் சகோதரர் மனு அவர்கள் வீட்டுக்கு போய் சிவபாபாவுடைய முரளியை படித்து அதற்கான விளக்கங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் சென்டருக்கு போகுது. சென்டரில் மூத்த சகோதரி அவர்கள் தீக்ஷித் அவர்கள் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. தீக்ஷித் அவர்கள் தன்னுடைய மாணவர்களை தன்னிடமிருந்து பிரிக்கிறாரு அப்படின்னு மூத்த சகோதரி புரிஞ்சிட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தீக்ஷித் அவர்கள் தனக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக இப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி ஒரு 6 மாத காலத்திற்கு சகோதரர் மனு அவர்கள் வீட்டில் முரளி வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருந்தது. தீக்ஷித் அவர்களும் சென்டருக்கும் போய் முரளி கிளாஸ் கேட்டுட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் மேலே இருந்த கோபத்தில் சகோதரி அவர்கள் அவர்கிட்ட வாங்கி கொண்டிருந்த எல்லா சேவைகளையும் நிறுத்திட்டாங்க. தீக்ஷித் அவர்களுக்கும் மூத்த சகோதரி அவர்களுக்கும் நடுவில் கருத்து வேறுபாடு அதிகரித்து கொண்டே போனது. சிவபாபா இந்த உலகத்துக்கு வந்ததே ஞானம் சொல்கிறதுக்காக தான் இல்லைங்களா? அப்போது எப்போ சிவபாபா தன்னுடைய நிரந்தர ரதத்தில் வராரோ அப்போது அவர் ஞானம் பேசுகிறத யாராலையும் நிறுத்த முடியாது இல்லைங்களா? ஆனால் இந்த விஷயம் நமக்கு அப்போது தெரியல. அதனால் இந்த ராமாத்மா போய் முரளி வகுப்புகள் எடுக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. திடீர்னு ஒரு நாள் அகமதாபாடுடைய மூத்த சகோதரி சரளா அவர்கள் தீக்ஷித் அவர்களை கூப்பிட்டு சில பொருட்களை மவுண்ட் அபு கொண்டு போய் கொடுக்கணும், இந்த சேவையை நீங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க.
தீக்ஷித் அவர்களும் உடனே ஒப்புத்துக்கிறாரு. அகமதாபாத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டு யஜ்யத்துடைய சாமான்கள் அனைத்தையும் எடுத்துக்கிட்டு மவுண்ட் அபுக்கு போகிறாரு. தீக்ஷித் அவர்கள் மவுண்ட் அபு போய் சேர்ந்த சில மணி நேரங்கள்லேயே ஒருவர் வந்து மவுண்ட் அபுவுடைய முக்கிய தலைமை மேலாளராகிய தாதி அவர்கள் மாலை 4 மணிக்கு தன்னை சந்திக்க வருமாறு தீக்ஷித் அவர்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தன்னை எதுக்காக சந்திக்க அழைக்கிறாங்க அப்படின்னு தீக்ஷித் அவர்களுக்கு புரியல. 4 மணி ஆன உடனே அப்போதைய தலைமை மேலாளரான தாதி அவர்களை சந்திக்கிறதுக்காக அவர் போகிறாரு. தீக்ஷித் அவர்களை பார்த்த உடனேயே தாதி சொல்கிறாங்க, முன்ன எப்படி அமைதியாக இருந்தீங்களோ அது மாதிரியே இன்னுமேவும் அமைதியாக இருங்க. அகமதாபாத்தில் உங்கள் மூலமாக எந்த பிரச்சனையோ குழப்பமோ இனிமே வரக்கூடாது. அதற்கு தீக்ஷித் அவர்கள் சொல்கிறாங்க, நான் சிவபாபாவுடைய விஷயங்களை தான் சொல்கிறேன், வேறு எதுவுமே பேசுகிறது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. பாபாவுடைய சரியான வார்த்தைகளை தான் நான் மற்றவர்களுக்கு சொல்கிறேன், சேவை செய்வதை என்னால் நிறுத்த முடியாது, அதனால் நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. அதை கேட்டதும் தாதி அவர்களுக்கு கோபம் வந்துடுது. உடனே பியூனை கூப்பிட்டு இப்போவே தீக்ஷித் அவர்களை பஸ் நிலையத்துக்கு கொண்டு போய் விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தீக்ஷித் அவர்களும் அந்த சகோதரரும் பஸ் நிலையத்தை நோக்கி போகிறாங்க. போகும் வழியில் அந்த சகோதரர் தீக்ஷித் அவர்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த காலத்து மனிதர்கள் படிப்பறிவு இருந்தும் கூட புல்லைத்தான் உண்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. தீக்ஷித் அவர்களுக்கு புரியுது, ஓ இந்த சகோதரர் நம்ம மேலே கொஞ்சம் கோபமாக இருக்காராட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழித்து தீக்ஷித் அவர்கள் முரளி பற்றிய ஞானத்தை அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பஸ் நிலையம் போகிறதுக்குள்ளேயே தீக்ஷித் அவர்களுடைய ஞானத்தின் ஆழத்தை பார்த்து அந்த சகோதரர் தன்னுடைய தவறான கருத்தை மாற்றிக்கிறாரு. அன்பாக அவர் தீக்ஷித் அவர்களை பஸ்ஸில் இல்லைன்னா காரில் வழி அனுப்புறதுக்கு முயற்சி செய்கிறாரு. ஆனால் அவருடைய முயற்சி பலன் அளிக்கலை. குளிர்காலமாக இருக்குது, இரவு 6-7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் எந்த பஸ்ஸும் கிடைக்கல. அதனால் அந்த சகோதரர் சென்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, பஸ் கிடைக்கல, இந்த சேவாதாரி சகோதரரை திரும்ப கூட்டிகிட்டு வந்துடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோனை எடுத்த ஒரு சேவாதாரி சகோதரி அவர்கள் சரி கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் திரும்ப மதுவனுக்கே போயிடுறாங்க. 2ஆம் நாள் காலையில் அந்த முக்கிய தலைமை மேலாளரான தாதி அவர்கள் முரளி கிளாஸ் நடத்துகிறாங்க. தீக்ஷித் அவர்களும் முன்னால் வரிசையில் உட்காந்து முரளி வகுப்பை கேட்டுட்டு பையை எடுத்துக்கிட்டு மவுண்ட் அபுவிலேருந்து அகமதாபாத் வந்துடுறாங்க. அடுத்த நாள் அகமதாபாத் வந்த பிறகு சென்டருக்கு போய் முரளி வகுப்பில் அமர்றாரு. அப்போது அகமதாபாத் சென்டரில் இருந்த மூத்த சகோதரர்கள் சிலர் வந்து, தாதி அவர்கள் உங்களை முரளி வகுப்பில் அமர்வதற்கு தடை விதித்திருக்காங்க, அதனால் இனி நீங்கள் முரளி வகுப்புக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அனைவரும் சொல்லலாம், ஆனால் பாபா முரளி வகுப்புக்கு வர வேண்டாம் என்று எந்த முரளியிலும் சொன்னதில்லையே அப்படின்னு தீக்ஷித் பதில் சொல்கிறாரு. என் மீது ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. ஆனாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, இல்லை நீங்கள் இப்போது முரளி வகுப்பில் அமரக்கூடாது, வெளியில் போயிடுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்வதனால தீக்ஷித் அவர்கள் சொல்கிறாரு, நான் சொல்வதை நீங்கள் கேட்கலைன்னா நீங்கள் சொல்வதையும் நான் கேட்க மாட்டேன், நான் முரளி கிளாஸ் கேட்கணும் அப்படின்னு பிடிவாதமாக சொல்லவே அந்த சகோதரர்கள் 4-5 பேர் ஒன்றாக சேர்ந்து தீக்ஷித் அவர்களுடைய கைகளையும் கால்களையும் பிடிச்சி தூக்கிக்கிட்டு போய் மாடியிலிருந்து அவரை இறக்கி ஆசிரமத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டுடுறாங்க. தீக்ஷித் அவர்கள் திரும்பவும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக 2 பேர் கதவுக்கு பக்கத்தில் காவலாக நின்றுக்கிறாங்க. காலையிலையும் மாலையிலையும் முரளி வகுப்புக்காக போகலாம் அப்படின்னு அங்கே போனால் 2 பேர் கதவுக்கிட்ட நின்றுட்டுருப்பாங்க, அவரை மட்டும் உள்ளே விடவே மாட்டாங்க. இது மாதிரி ஒரு 3 நாட்கள் நடந்தது. எல்லாரையும் உள்ளே விடுவாங்க, தீக்ஷித் அவர்களை மட்டும் கதவுக்கிட்டேயும் நிறுத்திடுவாங்க. இப்போ நம்ம எல்லார் கையிலையுமே முரளி புத்தகங்கள் பிரிண்ட் செய்யப்பட்டு கொடுக்கப்படுது இல்லைங்களா? ஆனால் இதெல்லாம் நடந்தது 69-70 அந்த டைமில். அப்போது வந்துட்டு ஒரு சென்டருக்கு ஒரு முரளி தான் இருக்கும், யார் கையிலையும் முரளி பேப்பர் இருக்கவே இருக்காது இல்லைங்களா? அதனால் அவருக்கு முரளி கிடைக்காம போயிடுது. இதனால் வருத்தமடைந்த தீக்ஷித் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அதாவது என் ஒருவரை மட்டும் முரளி கிளாஸுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க,
முரளி கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக எனக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு 1-2 மாதங்களுக்கு முன்னால் தான் அகமதாபாத்தில் பிரம்மகுமாரிகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு மேளா நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் அகமதாபாத்தை சேர்ந்த மக்கள் தொகையில் ஏறக்குறைய பாதிக்கு மேற்பட்டவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதனால் பிரம்மகுமாரிகள் மேலே அந்த போலீஸ்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல மதிப்பு இருந்தது. அதனால் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் தீக்ஷித் அவர்களுடைய ரிப்போர்ட்டை ஏற்க மறுக்கிறாங்க. அகமதாபாத்தில் இருக்கிற வேறு சென்டருக்கெல்லாமும் போய் முரளி கேட்பதற்கு முயற்சி செய்கிறாரு. ஆனாலும் தீக்ஷித் அவர்கள் மட்டும் மற்ற சென்டர்கள் எல்லாமும் கூட கதவுக்கு பக்கத்துலேயே நிறுத்தப்படுறாரு. பிறகு மணிநகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற காவல் நிலைய அதிகாரி 341வது சட்டத்தின் கீழ் தீக்ஷித் அவர்களுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிறது அப்படின்னு ரிப்போர்ட் எழுதுறதுக்கு ஒத்துக்கிறாரு. அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் படி பிகே சென்டருக்கு விசாரிக்கிறதுக்காக போலீஸ் போகிறாரு. அப்போ தான் அங்கே ரொம்ப பெரிய குழப்பம் ஏற்படுது. அதனால் சென்டருடைய கதவுக்கு பக்கத்தில் இது பொதுமக்களுடைய கூட்டம் அல்ல, அனுமதியின்றி உள்ளே வர தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போர்டு எழுதி தொங்க விட்டுடுறாங்க. இதை பார்த்து குழப்பமடைந்த காவல் அதிகாரி தீக்ஷித் அவர்களை கைவிட்டுடுறாரு. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தீக்ஷித் அவர்கள் ஒரு வக்கீலை போய் சந்திக்கிறாரு. அந்த வக்கீல் சொல்கிறாரு, இந்த காவல் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டாங்க, மேலும் சாட்சி சொல்லவும் வரமாட்டாங்க, உங்ககிட்ட பண வசதி கூட இல்லையே, உங்களுக்கு இப்போது யூனிவர்சிட்டிலேருந்து கிடைக்கிற உதவித்தொகை கூட நின்றுடுச்சு இல்லையா, அதனால் நீங்கள் உங்கள் ஊருக்கே போயிடுங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யலாமே அப்படின்னு அறிவுரை கூறுறாரு. அதனால் அதை கேட்டு தீக்ஷித் அவர்களும் அகமதாபாத்தை விட்டுட்டு தன்னுடைய சொந்த ஊரான கம்பிலுக்கு போக முற்படுறாரு. ஆனால் அங்கேயும் தீக்ஷித் அவர்களுக்கு ஏமாற்றம் தான் காத்துட்ருக்கு. அந்த கிராம மக்கள் இவர் பிரம்மகுமாரிகளுடன் சம்மந்தப்பட்டவர் அப்படின்னு அவருடைய தந்தை கிட்ட சொல்லிடுறதுனால அவருடைய தந்தையும் தீக்ஷித் அவர்களை சந்தேகப்படுறாரு. அதனால் இவர் என்ன சொல்லியும் கேட்காம அவருடைய தந்தை வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஒரு சிறிய அறையை கூட இவருக்கு கொடுக்க மறுத்துடுறாரு. இதற்கு நடுவில் டெல்லியில் இருந்து தான் ஓசை எழும் அப்படிங்கிற சிவபாபாவுடைய மகா வாக்கியத்தை நினைவில் கொண்டு தீக்ஷித் அவர்கள் கம்பிலை விட்டு டில்லிக்கு செல்கிறார். அங்கு போன பிறகு அவருக்கு வெற்றியும் கிடைக்கிறது. அங்கே இருக்கிற 20-25 சென்டர்களை சுற்றி வந்த பிறகு ஒரு சென்டரில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஞானத்தை சொல்வதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கிறது. ஏன்னா அங்கே இருக்கிற மூத்த சகோதரிகள் எல்லாரும் மவுண்ட் அபு போயிருந்தாங்க. அதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு தீக்ஷித் அவர்கள் முரளி கிளாஸ் எடுக்கிறாரு. அது மாதிரி ஷாதரா அப்படிங்கிற சென்டர்லேயும் இவர் முரளி வகுப்பு எடுக்க ஆரம்பிக்கிறாரு. பிறகு யமுனை நதிக்கரை பக்கம் இருக்கிற சென்டரில் இருந்து அதிக மாணவர்கள் இவரை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த விவரங்கள் எல்லாம் பிரம்மகுமாரிகளுக்கும் தெரிய ஆரம்பித்தது. அதை விரும்பாத அவர்கள் ஜீப்பில் வந்து தீக்ஷித் அவர்களை பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. தில்லியில் தீக்ஷித் அவர்கள் புஷ்பா மாதா அப்படிங்கிறவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தார். தீக்ஷித் அவர்களை பிடிக்கும் முயற்சியில் புஷ்பா மாதா அவர்கள் வீட்டுக்கு வந்தவங்க புஷ்பா மாதா அவர்களுடைய கணவராகிய ஷர்மாஜியை கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறாங்க. அப்பொழுது தீக்ஷித் அவர்கள் வீட்டில் இல்லை. புஷ்பா மாதா அவர்களுடைய கணவர் ஷர்மாஜி பஞ்சாபியை சேர்ந்தவர். அவர் பஞ்சாபி மொழியில் ஏதோ பேச ஆரம்பித்த உடனே, ஓ இது தீக்ஷித் அல்ல, இவர் வேற ஒருத்தர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஷர்மா அவர்களை விடுவிச்சிடுறாங்க. அது தெரிந்த தீக்ஷித் அவர்கள் நம்மால் இவங்களுக்கு தொந்தரவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியேறிடுறாரு. இது எல்லாம் நடந்தது 1975வது வருடத்தில். புஷ்பா மாதா அவர்களுடைய வீட்டை விட்டு வெளியேறிய தீக்ஷித் அவர்கள் டெல்லியிலிருந்து அனைத்து மார்க்கத்திற்கும் செல்லும் ட்ரெயின் டிக்கெட் வாங்கிக்கிறாரு. ஒவ்வொரு இடமாக டெல்லி முழுவதும் சுற்றி வராரு. முரளியிலிருந்து தான் செய்த சிந்தனைகளை அனைவருக்கும் எடுத்து கூறுறாரு. இவ்வாறாக
யாரெல்லாம் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க எல்லாரும் தான் தீக்ஷித் அவர்களுக்கு உதவியாளராக ஆகுகிறார்கள். எந்த சகோதரர்கள் சுறுசுறுப்பான சகயோகிகளாக இருந்தாங்களோ அவங்க தாதா லேக்ராஜ் பிரம்மா அவர்கள் மூலமாக சிவதந்தை கூறிய முரளியின் ஆதாரத்தில் இவர் சரீரத்தில் சிவதந்தையுடைய சாக்கார பார்ட் நடக்கிறத ஏற்றுக்கிறாங்க. அந்த ஆதாரங்கள் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி ஒரு புத்தகமாக அச்சிட்டு அதை எல்லா பிரம்மகுமாரிகளுடைய ஆசிரமங்களுக்கும் ரிஜிஸ்டர்டு போஸ்ட்டில் அனுப்புகிறாங்க. அப்படி என்ன ஆதாரத்தில் சிவதந்தையுடைய பார்ட்டு தொடர்கிறது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, பிரம்மபாபாவிற்கு பிறகு சங்கரிலும் சென்று சேவை செய்ய வேண்டியுள்ளது அப்படின்னு சிவபாபாவே சொல்லியிருக்காரு. சிவதந்தையுடைய சாக்கார முரளி இருக்குது பிரம்மபாபா குரலில். शिव जयंती गाई जाती है, कैसे शिव जयंती शिव कैसे आते हैं तो वो पता ही नहीं है एकदम। भले पता नहीं क्या क्या शिव पहाड़ बनाने रखे तो बहुत है, और कुछ ऐसी कोई बात हो ही नहीं सकती है। यहाँ तो शिव बाबा के पीछे में बात तो जरूरी चाहिए। जो बाबा ने बहुत समझा है देवताओं के लिए भी कि त्रिमूर्ति दुर्मा क्यों कहते हैं। त्रिमूर्ति बड़ा तो शंकर है नहीं सबसे, क्योंकि नेक्स्ट टू बाबा ने समझा, नेक्स्ट टू शिव पीछे है शंकर। क्योंकि बाबा को तो आकर के संस्कार किया उसी रूप से, उनको अपना शरीर नहीं। शंकर जिसका बहुत बात छोड़ा है वो फिर भी छोड़ा ले लेते हैं, और इसलिए उसको भगवान ही कहा जाते हैं। बाबा ने समझा था नहीं, नेक्स्ट टू है प्लेस में जैसे कि वो है, इसलिए उसी शंकर कह देते हैं। तो ये तो तुम बच्चे जानते हो, सो भी समझाने में सुनते हो जिस समय में, उस समय में तो अच्छा लगता है, फिर भूल जाते हो, बहुत भूल जाते हो। மேலும் அவர் பிறந்த இடமாகிய மகத தேசம் பற்றி, அடுத்து அவர் பிறந்த மாநிலம் உத்தரப்பிரதேசத்தை பற்றி, அடுத்து அவர் பிறந்த சின்ன கிராமம் அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஃபருக்காபாத் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத பற்றி பல முரளி ஆதாரங்கள் கிடைச்சது. அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் சிவதந்தையுடைய பார்ட்டு சேவக்ராமிற்கு பிறகு சேவக்ராமுடைய மறுபிறவியாகிய வீரேந்திர தேவ் தீக்ஷித் அவர்கள் மூலமாக தொடர்கிறது. பிரம்மா பாபாவிற்கு பிறகு அடுத்த சாக்கார ரதம் இவர் தான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. இந்த முரளி ஆதாரங்களெல்லாம் நம்ம அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். இந்த ஆதாரங்களையெல்லாம் தொகுத்து தான் அவங்க ஒரு புக்லெட் ரெடி பண்ணுறாங்க. அதாவது சிவதந்தையுடைய ஞானமானது சங்கருடைய உடுக்கை ஓசை மூலமாக பக்திமார்களுடைய விளக்கங்கள் மற்றும் நம்முடைய ஞானமார்க்கத்துடைய முரளிகளுடைய விளக்கங்கள் ரெண்டும் சேர்ந்து இப்பொழுது வெளிப்படுகிறது. தந்தையை சந்திக்க விரும்புகிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அதோடைய சாரமாக இருந்தது. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 2 சகோதரர்கள் கூட நம்முடைய ஏணிப்படை சித்திரத்தில் இடம்பெற்றிருக்காங்க. நம்முடைய ஏணிப்படை சித்திரமானது சேவாதாரி குழந்தைகளுடைய புத்தியோகத்தின் ஆதாரத்தில் தயாரிக்கப்பட்டது. பிறகு சிவபாபா அவர்கள் பிரம்மா பாபா அவர்கள் சரீரத்திலிருந்து அதில் சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணார். இந்த சித்திரமானது 1966-67 வெளியிடப்பட்டது. ஏணிப்படை சித்திரத்துடைய கீழே கடைசி பகுதியில் முன்படுக்கையில் ஒரு வயோதிகர் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பார். அவருக்கு பக்கத்தில் ஹேட் போட்ட மாதிரி, கோட் சூட்டு போட்ட மாதிரி, ஃபாரினர்ஸ் மாதிரி 2 சகோதரர்கள் இருப்பாங்க. அவங்க தான் இந்த 2 சகோதரர்களுடைய அடையாளம். இதற்கான ஆழமான விளக்கத்தை நீங்கள் அட்வான்ஸ் கோர்ஸ் எடுத்துக்கிறப்போ தெரிஞ்சுப்பீங்க. இப்பொழுது பெருவாரியான பிரம்மகுமார் குமாரிகளுடைய கேள்வி என்னவென்றால், வீரேந்திர தேவ் தீக்ஷித் அவர்கள்தான் திரேதாயுகத்தில் ராமர், அவர் தான் சங்கர் பார்ட்டு செய்பவர், சங்கருக்கு சாக்காரத்தில் நடைமுறையில் பாகம் இருக்கிறது அப்படின்னு எப்படி பிரம்மா பாபா அவர்களுக்கு சாக்காரத்தில் பார்ட் இருப்பதை சிவதந்தை தெரிவித்தாரோ அது மாதிரி சாக்கார முரளிகள்லையோ அவ்யக்தவாணிகள்லையோ ஏன் தெளிவாக தெரிவிக்கவில்லை என்பது தான் இல்லைங்களா? இதற்கான சரியான பதில் என்னவென்றால், பாபா முரளியில் சொல்லியிருக்காரு, யார் அசலான பிராமணனிலிருந்து தேவதை ஆகக்கூடியவர்களோ அவர்களுக்கு சைகையே போதுமானது என்பது தான். அதாவது தந்தையை அடையாளம் கொண்டு கொள்வதும் கூட ஒரு பரீட்சை தான். நேரடியாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்புறம் எப்படி
பரீட்சை வைப்பது, எப்படி மாலை மணிகளை தயாரிப்பது, எந்த நிச்சய புத்தியின் ஆதாரத்தில் எல்லாருக்கும் நம்பர் கொடுக்கறது. இந்த ஞானத்தில் முக்கியமான பாடமே தந்தையை புரிந்து கொள்வது தான். இதில் தேர்ச்சி அடையலைன்னா நம்ம நினைவு யாத்திரையிலையும் முழுமையடைய முடியாது. இதைத்தான் ஒவ்வொரு சாக்கார முரளிலையும் சிவபாபா சொன்ன மகா வாக்கியத்தை இன்னும் கூட நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். யார் தந்தையையும் சிருஷ்டியுடைய முதல், இடை மற்றும் கடையையும் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் நாஸ்திகர்கள் என்பது. பிரம்மா பாபா அவர்கள் தன் சரீரத்தில் வந்து சிவபாபா தான் பேசுகிறாரு அப்படிங்கிறத எப்படி ஊர்ஜிதம் பண்ணிட்டாரு? தனக்கே தெரியாத சிருஷ்டியுடைய முதல், இடை, கடை பற்றிய ரகசியங்கள் தன் மூலமாக வெளிப்படுது. அப்படிங்கிறப்போ இதை என்னுடைய ஆத்மா சொல்லலை, என் சரீரத்திலிருந்து வேறு ஏதோ ஒரு உயர்ந்த ஆத்மா பேசுகிறாரு அப்படிங்கிறத பிரம்மா பாபா புரிஞ்சுக்கிட்டாரு. அதே விஷயம்தான் இங்கேயும் அப்ளை ஆகுது. தீக்ஷித் அவர்கள் சரீரத்திலிருந்து சிவபாபா கொடுக்கும் இந்த இறை ஞானமானது பிரம்மகுமாரிகளுடைய சாக்கார முரளி மற்றும் அவ்யக்த வாணியில் இருக்கிற ஆழமான ஞானத்தை வெளிப்படுத்துவதோடு இல்லாமல் ஹிஸ்ட்ரி ஹாலில் வைக்கப்பட்டிருக்கிற முக்கியமான 5 சித்திரங்கள் அதில் இருக்கிற ஆழமான ரகசியங்களையும் கூட வெளிப்படுத்துது. மேலும் இந்த புதிய அட்வான்ஸ் ஞானத்தில் இருக்கிற ஆழமான கருத்துக்கள் எதுவுமே நம்முடைய பிகே ஞானத்திற்கு கான்ட்ரரியாக இருப்பது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அட்வான்ஸ் ஞானத்துடைய கோர்ஸ் எடுத்துக்கிட்டவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, இத்தனை நாள் கிடைக்காத பதில்கள் எல்லாமே இப்போ எனக்கு கிடைச்சிடுச்சு, இத்தனை நாள் புரியாத விளக்கங்கள் எல்லாமே இப்போ எனக்கு நன்றாக புரிந்துடுச்சு, உயர்ந்த லட்சியத்தை அடையக்கூடிய உயர்ந்த புருஷார்த்தத்திற்கான வழி கிடைச்சிடுச்சு அப்படின்னு திருப்தி அடைகிறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஃபாதர் ஷோஸ் சன்ஸ், சன் ஷோஸ் ஃபாதர் அப்படின்னு பாபா முரளிகளில் சொல்லியிருக்காரு. அதாவது தந்தை குழந்தைகளை வெளிப்படுத்துவார், குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு. பிரம்மா பாபா அவர்களும் நான் தான் கிருஷ்ணர், நான் தான் பிரம்மா அப்படின்னு தானே சொல்லிக்கல. சேவக்ராம் அவர்கள் மூலமாக சிவத்தந்தை வந்து தான் அவருடைய பார்ட்டை வெளிப்படுத்தினார் இல்லைங்களா? ஸோ முதல்ல சாக்கார தந்தை தன்னுடைய சாக்கார குழந்தையை பிரத்யக்ஷம் பண்ணார். அதற்கு பிறகு அவ்யக்தவாணிகள்லேயும் பிரம்மா பாபா மூலமாக வந்த சாக்கார முரளிகள்லேயும் வீரேந்திர தேவ் தீக்ஷித் அவர்கள் தான் சங்கர், ராமர் அப்படிங்கிற பல முரளி ஆதாரங்கள் இன்றும் கூட வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, குழந்தைகள் பிறந்தவுடனே தன்னுடைய தாயை தான் அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். தாயுடைய அன்பு அரவணைப்பில் தான் குழந்தைகள் வளர்கிறாங்க. அது மாதிரி தான் ஆன்மீக குழந்தைகளாகிய நாமும் சிவத்தந்தையுடைய தாய் பாகமாகிய பிரம்மபாபா அவர்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், ஏற்றுக்கிட்டோம். சத்யுகத்து கிருஷ்ணராகிய பிரம்மபாபா அவர்கள் தன்னுடைய சத்யுக சாக்கார தந்தையை அவ்யக்தவாணிகளில் அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த ஆதாரங்களை எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். மேலும் அட்வான்ஸ் ஞானத்தை சேர்ந்த அந்த 3 விதை ஆத்மாக்கள், அவங்கள 2 பேரை தான் நம்ம ஏணிப்படி சித்திரத்தில் பார்த்தோம். அவங்க 1976 வருடம் ஸ்தூலமாக அட்வான்ஸ் ஞானத்தையும் சாக்கார பார்ட்டுதாரியையும் வெளிப்படுத்தினார்கள். சங்கமயுக பிராமணர்களுக்கு சைகையே போதுமானது அப்படின்னு பாபா முரளியில் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த சாக்கார பார்ட்டை பற்றி சாக்கார முரளிகள்லேயும் அவ்யக்தவாணிகள்லேயும் இன்னும் என்னென்ன சைகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் சாந்தி. அகிலம் போற்றும் பாரதம் இது இணையில்லா